எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசலாம். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் வருகிறேன். முத்தலாக் விவகாரம் குறித்து இரண்டாவது அமர்வில் விவாதிக்க இருக்கின்றோம். தலாக்கை மறுப்பதற்கு பெண்களுக்கு உரிமை உண்டா என்று உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இன்றைக்கு கடந்த சில வாரங்களாகவே இந்த முத்தலாக் முறையின் மீதான சட்ட ரீதியிலான நகர்வுகள், வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு இருக்கக்கூடிய நிலையில் முத்தலாக் தொடர்பாக மத்திய அரசும் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த முத்தலாக்கினால் இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது போன்ற வாதங்களை மத்திய பாஜக அரசினுடைய நிர்வாகிகள், மூத்த அமைச்சர்கள் தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்க வருகிறார்கள். தனிநபர் இஸ்லாமிய சட்ட வாரியம் இதை மறுக்கிறது. இது தொடர்பாக நடக்கக்கூடிய இந்த ஷரிய சட்டத்தில் இருக்கக்கூடிய ஆங்காங்கே நடைபெறக்கூடிய தவறுகளை தங்கள் தரப்பில் தாங்கள் தீர்த்து கொள்ள முடியும், அதுதான் தீர்வு என்பது போன்ற வாதங்களை இஸ்லாமிய தனிநபர் சட்ட வாரியம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த முத்தலாக் தொடர்பாகவே இன்றைக்கு இந்த இரண்டாவது அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். பயணிக்கலாம். அரங்கில் நம்மோடு பாஜகவின் நிலைப்பாட்டில் திரு சதகத்துல்லா அவர்கள் இணைகிறார்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். எழுத்தாளர் சல்மா அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பேராசிரியர் அருணன், வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பேராசிரியர் ஹாஜா கனி அவர்கள் திருச்சி நிலையத்தில் இருந்து இணைகிறார். ஹாஜா கனி, உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். உங்களையும் நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். நாம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். சதகுத்துல்லா, உங்களிடமிருந்தே தொடங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விவகாரம் நீதிமன்றம் வரை செல்ல வேண்டிய அவசியமும் தேவையும் என்னவாக இருக்கிறது? மத்திய அரசு இதில் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது. இந்த நிலைப்பாட்டிற்கு இஸ்லாமிய அமைப்புகள், பெருவாரியான இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமிய தனிநபர் சட்ட வாரியம் இதில் மத்திய அரசு தலையிடக்கூடாதுங்கிற வாதங்களை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வராங்க. உங்களுடைய பார்வை? என்னுடைய பார்வையில் முதல்ல இஸ்லாமிய சமுதாயத்தில் இது தலாக்குங்கிற வார்த்தையே வெறுக்கப்படக்கூடிய வார்த்தை, இறைவனாலே வெறுக்கப்படக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தை தலாக்குங்கிற ஒன்றே தலாக்குங்கிற வார்த்தையை ஆண் சொன்னாலும் பெண் சொன்னாலும் இறைவன் அவங்க மேலே கடுமையான கோபப்படுறாங்கிறது தான் மார்க்கம். பெண்கள் குலாவா? ஆமாம், பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, தலாக்குங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தும் போது அந்த மனிதன் மேலே படைத்த இறைவன் கடுமையான கோபம் கொள்கிறான். இன்னும் சொல்ல போனாங்க எங்கள் குரானில் ஹதீஸில் வர வாக்கியங்கள் அடிப்படையில் இறைவன் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அரியணையே ஆடும் அளவுக்கு அவன் கடுமையான கோபப்படுறான் அந்த தலாக் சொன்னவங்க மேலே. இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தலாக்குங்கிற வார்த்தையை போகிற போக்குள்ள சொல்லிட்டு போகிறதுங்கிறதுலாம் சரியான விஷயம்லாம் இல்லை. இன்றைக்கி இந்த தலாக்குங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பெண், பாதிக்கப்பட்ட பெண் நீதிமன்றத்தை நோக்கி போயிருக்கனா அதுக்கு ஒரு புரிதல் இல்லாத முறையில் தலாக்கு கேட்குறவங்களும் தலாக்கு கொடுக்குறவங்களும் எடுக்கிற நடவடிக்கை தான் காரணம். இதில் நீதிமன்றம் இதை மார்க்கமாக மதமாக பார்க்குறத விட பாதிக்கப்படக்கூடிய பெண்களோ ஆண்களோ இருக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான் இதை பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனால் ஷரிய சட்டம் என்று உங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஒரு தனி சட்டம் இருக்கின்ற பொழுது இரண்டு விஷயங்கள், ஒன்று திருமண சட்டம், இன்னொன்று வாரிசுரிமை சட்டம். இந்த இரண்டும் தான் சிவிலில் உங்களுக்கு தனியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகள். இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இல்லாமல் உங்களுக்கும் தனியாக இருக்கக்கூடிய, இஸ்லாமியர்களுக்கும் தனியாக இருக்கக்கூடிய விஷயம். அப்படிங்கிற முறையில் இந்த தலாக் அப்படிங்கிறது மாற்றி அமைக்க, நீங்க தலாக்க கொடுத்து செல்லாது என்று அறிவித்தால் மாற்று சட்டம் நிறைவேற்றுவதற்கு தயார் என்று மாற்றி அமைக்கணும் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பதில் சொல்லியிருக்குது. அதனால தான் கேட்கிறேன், மாற்றி அமைப்பதற்கு நாங்கள் தயார் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அப்போ மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அது சரிய சட்டத்தை மாற்றி அமைப்பது தானே? இல்லை, சரியத் சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்தினாலே அந்த சட்டத்துக்கு விரோதமாக நடக்காது. இல்லை, அதை தான் இஸ்லாமிய தனிநபர் சட்ட வாரியம் சொல்லிக்கிறது. அது தனிப்பட்ட வழக்கா போயிடும். பிரச்சனை அதல்ல. தலாக் முறையே மாற்ற வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு என்று சரிய சட்டம், பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறதான் பாஜகனுடைய தொடர்ச்சியான வாதம். நீங்க பாஜகனுடைய நிலைப்பாட்டிலிருந்து பொது சிவில் எல்லா மார்க்க அறிஞர்களையும் அழைத்து பேசி முடிவுக்கு வரலான்னு சொல்லியிருக்காங்க. எல்லா மார்க்க அறிஞர்களை அழைத்து பேசி அதுக்கப்புறம் முடிவுக்கு வரலான்னு சொல்லியிருக்காங்க. பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை வைத்து இந்த பேச்சில இருந்து வந்த விஷயம் அல்ல, இதல்ல. பட் நீண்ட கால பேச்சு அந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது அதற்குள் இதுவும் அடக்கம் தானே நான் கேட்கிறேன். அது எல்லாரும் கலந்து பேசி அப்படி முடிவு எடுத்தா அதுக்கப்புறம் அதை பத்தி பொது சிவில் சட்டம் கொண்டு வரது நீங்க எல்லாரும் கலந்து பேசி எல்லாரும் நல்ல முடிவுக்கு வந்தா அதுக்கப்புறம் வரலைங்கிறதா பிரச்சனை. வந்திருந்தா அது கொண்டு வருவாங்க. அது நடைமுறைக்கு உடனடியாக வராது. இல்ல, நடைமுறைக்கு உடனடியாக வராத ஒன்றை அல்லது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை மத்திய பாஜக அரசு தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறதா? இல்ல இல்ல இல்ல, யார் மேலேயும் அவங்களை திணிக்கல. அவங்க யார் மேலேயும் திணிக்கல, நிச்சயமா திணிக்கல. இதுல பாதிக்கப்பட்ட பெண் தொடர்ந்த வழக்கு மூலியமா தான் இந்த பிரச்சனையே வந்திருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அவங்க கணவன் நடந்துகிட்ட முறை சரியில்லாதது.
போற போக்குல தலாக்லாம் சொல்லிட முடியாது. மார்க்கத்துல அதுக்கு இடம் இல்ல. சரி, ஒரு தலாக் சொன்னதுக்கு அப்புறம் 3 மாத காலம் இல்ல. உங்க இப்ப பிரச்சனையே உங்க மார்க்கத்துக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குமாகத்தான் மத்திய அரசு வைக்கிறது. அட்டர்னி ஜெனரல் சொல்றாரு, மூல் ரோஹத்தி சொல்றாரு, இஸ்லாமியர்கள் மத்தியில் பின்பற்றப்படும் வாய்மொழியாக 3 முறை தலாக் என்று தெரிவித்தால் மனமுறிவு ஏற்படும் நடைமுறையை செல்லாது என்று, அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் அறிவித்தால் மாற்று ஏற்பாடாக சட்டம் நிறைவேற்ற மத்திய அரசு தயாராக இருக்கிறது. முஸ்லிம் சமூகத்தினரின் திருமணத்தையும் விவாகரத்து முறையையும் ஒழுங்குபடுத்தும் வகையில் சட்டம் இயற்றப்படும் அப்படின்னா அது சரிய சட்டத்திலிருந்து அப்புறம் வெளியில வரதா தான். இல்ல எங்க மார்க்கத்திலேயே 3 முறை சேர்ந்த மாதிரி தலாக் சொன்னா அது தலாக் ஆகாது. அது அப்படிப்பட்ட பெண் தான் இப்ப கோர்ட்டுக்கு போயிருக்குது. அதனாலதான் பிரச்சனையே வந்து அப்சல்யூட்லி அது புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனா கேள்வி அது அல்ல. அந்த வழக்கு அவ்வாறு பார்க்கப்படல. அதுனா தனி. இப்போ நான் என்ன ஒருத்தர் அடிச்சிட்டாரு அப்படின்னு நான் ஒரு தனியா வழக்கு போறது என் தனி வழக்கு. ஆனா அது ஒட்டுமொத்தமா என்ன அடிச்சவர் அல்லது அவர் யாரு அல்லது அவருடைய பின்னணி என்னன்னு அது ஒட்டுமொத்தமா சேர்ந்து மாத்தணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரியான சிக்கலான்னு நான் கேட்கிறேன். ஒரு பெண் தனிப்பட்ட முறையில் வழக்கு தொடர்ந்து இருந்தால் அந்த பெண் சார்பாக வாதங்கள் இங்கே வைக்கப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக இந்த தலாக் முறையை மாற்ற வேண்டும் என்பதுதான் பாதிப்புக்கு மற்ற பெண்கள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மத்திய அரசு அந்த வாதத்தை எடுக்கிறீங்க. சரியா இருந்தா இந்த வாதத்துக்கே இடம் இல்லை. அதை நீங்க வரவேற்கிறீங்களா? இல்ல, அந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஒட்டு மொத்தமா சரியாயிடுச்சுன்னா இந்த மாதிரி வாதத்துக்கு இடம் இல்லை. இல்ல, நான் என்ன கேட்கறேன்னா, அகைன் திருப்பி ஏன் அங்கேயே நான் ஸ்டிக் ஆன் பண்ண வேண்டி நிக்கிறதுனா, நீங்க 2 இடத்துல 2 புள்ளியை இணைக்கிற இடத்துல நிக்கிறீங்க. ஒன்று, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையில் இஸ்லாமியரா நீங்கள் மார்க்க அடிப்படையில் நீங்கள் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு இடம். இன்னொன்று, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் ஒரு இடம். இந்த 2லையும் உங்களுடைய வாதம், இந்த 2ம் முற்றிலும் எப்பவுமே சேர்ந்ததில்லை. இந்த 2 முரண்பட்டே தான் நின்றுருக்குது. இஸ்லாமியர்களுடைய பெருவாரியான இஸ்லாமியருடைய வாதங்களும் பாஜகவினுடைய வாதங்களும் பெருவாரியாக முரண்பட்டே தான் நிக்குது. நீங்க இதுல எந்த விஷயத்துல கூட பாரத பிரதமர் ஒரு கருத்து சொன்னார் 15 நாளைக்கு முன்னாடி, பாதிக்கப்படக்கூடிய இஸ்லாமிய பெண்களுக்காக நான் வருத்தப்படுறேன். அவங்களுக்கு அது இந்த பாதிப்புல இருந்து வரணுங்கிறதுக்கான நோக்கத்தில் தான் இதை பண்ற மொழி. இதை அரசியலாக்க வேண்டாங்கிறது என்னுடைய பார்வையிலையும். இது அரசியல் கூடாது. இஸ்லாமிய இயக்கங்கள் இதை அரசியலாக்கி இஸ்லாமிய இயக்கங்கள் மட்டும் இல்லை, எந்த இயக்கமே இதை அரசியல் ஆக்கக்கூடாது. சரி, ஓகே. பேராசிரியர் அருணன், இது அரசியலாக்கப்படுகிறதா? பாதிக்கப்படக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு பிரைம் மினிஸ்டர் ஒரு கரிசனத்தோடு கூடிய ஒரு பார்வையோடு அணுகிறார் அப்படிங்கிற சதக்கத்துலானுடைய பார்வை நீங்க எப்படி பார்க்குறீங்க? எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னா, பாஜக அதனுடைய தலைமை பிரதமர் உள்ளிட்டவங்க தங்களுடைய கட்சி இந்துக்களுக்காக இருக்கிற கட்சி என்று தான் பொதுவாக பேசுவாங்க. ஆனால் இந்து பெண்கள் பற்றி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி, அல்லது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பற்றி அவங்க பேசுகிறதே இல்லை. இப்போ பிரதமரே முஸ்லீம் பெண்களுக்காக கசிந்து கண்ணீர் உருகி இப்படி பேசினார். 2-3 இடங்களில் பேசிட்டார். முத்தலாக் விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியே. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதற்கு சில நாட்களுக்கு பிறகு பாஜகவுடைய அகில இந்திய தலைவர் அமித்ஷாவும் அதே பாணியில் பேசியிருக்கார். ஆகவே இது முதல் கேள்வி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 2வது விஷயம், முஸ்லீம் பெண்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதை விவாதித்து முடிவெடுக்க வேண்டியது முஸ்லீம் சமுதாயம்தான். அடிப்படையான ஒரு விஷயம். நம்ம சில ஆலோசனைகள் கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் இந்த விஷயத்திலே இந்த அளவுக்கு தீவிரமாக பிரதமரே, ஆளுங்கட்சியின் தலைவர்களே ஏன் தலையிடுகிறார்கள்? எங்களுக்கு என்ன படுகிறது என்றால், அதற்குள் ஒரு வகுப்புவாத அரசியல் இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். அது இருக்க போய் தான் கவலைப்பட வேண்டிய இந்து பெண்களை பற்றி அவங்க எதுவும் சொல்வதில்லை. இப்ப முத்தலாக்கு சொல்லி இப்படி விவாகரத்து செய்யக்கூடாது என்கிறார் பிரதமர் அமித்ஷாவும். ஆனால் இந்து சமுதாயத்திலேயே சில பேர் முத்தலாக்கு கூட சொல்லாமல் மனைவியை ஒதுக்கி வைத்துவிட்டு எனக்கென்னவென்று அவர்கள் இருக்கிறார்கள். அந்த பெண்களுடைய நிலைமை என்ன? அதை பற்றி பேச தயாரா பிரதமர் அமித்ஷாவும்? இன்னும் கூட எங்களுடைய பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல, இது ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? இப்ப எங்களுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி அதான் கேட்டார். பிரதமர் அவர்களுடைய சொந்த தொகுதியிலேயே, வாரணாசியிலேயே ஆயிரக்கணக்கான இளம் இந்து விதவைகள் அங்கே இருக்கிறார். அவங்களுக்கு மறுமண உரிமை மறுக்கப்படுகிறது. அதே போலதான் மதுரா விதவைகளை கொண்டு போய் பல மாநிலங்களிலிருந்து அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. மறுமண உரிமையை மறுத்து இதை பற்றி அவர் பேசி
இன்னும் கூட இதை முஸ்லிம் பெண்களை பற்றி நான் பிரதமர் என்ற முறையில் பேச எனக்கு உரிமை இல்லையா என்று கூட மோடி கேட்கலாம். ஆளுங்கட்சி தலைவர்ங்கிற முறையில் எனக்கு பேச உரிமை இல்லையா என்று அமித்ஷா கேட்கலாம். பேசுங்க. ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் இந்து பெண்களின் இந்த கடினங்கள், கஷ்டங்கள், சிரமங்கள் பற்றி பேசிவிட்டு இப்படி பேசியிருந்தால் திரு பேராசிரியர் அருணன் போன்றவர்கள் ஒருவேளை கவலைப்படலைன்னா என்றைக்காவது சிறுபான்மை சமூகத்தை பற்றி இவர்கள் கவலைப்பட்டிருக்கிறாங்கிற கேள்வி வைக்கிறீங்க. இப்ப கவலைப்பட்ட பொழுது இவர்கள் ஏன் கவலைப்படுகிறார்கள் கேள்வி வைக்கிறீங்க? இல்ல என்னன்னா கவலையே ஓரவஞ்சனையா இருக்குங்கிறேன் நான். நீங்க இவ்வளவு நாளா இந்துக்களுக்காங்கிறீங்க, ஆனா இந்து பெண்களுக்காக பேச மறுக்கிறீங்க. முஸ்லிம்களுக்காக கவலை எதுல படுறீங்க? முஸ்லிம்களுடைய இதர உரிமைகளை பற்றி நீங்க பேசுவதில்லை. சச்சார் குழு அறிக்கையும் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் என்ன சொல்லுது? உயர் கல்வியில, பொது பணியில, பொது வாழ்வில், அரசு பணியில, அதிலும் குறிப்பா IAS IPSல அவங்க என்னவா இருக்காங்க? வெறும் 2% 4%. ஆனா மக்கள் தொகையில் 14%. இதையெல்லாம் சுட்டி காண்பிச்சிருக்கு. இதையெல்லாம் மாற்ற வேண்டும், அவங்களுக்கு உரிய இடம் தர வேண்டும் பேசினாங்களா? 2002 இவர் முதலமைச்சராக இருந்த பொழுது இதே மோடி அவர்கள் குஜராத்தில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம் பெண்கள் அவதிக்கு ஆளானார்களே, அந்த முஸ்லிம்கள் பெண்கள் பற்றி இன்று வரைக்கும் அவர் பேசினாரா? என்னன்னா இதற்குள், அதனால சொல்ல இதற்குள் ஒரு வகுப்புவாத அரசியல் இருக்குது. அதாவது இந்து முஸ்லிம் பிளவை உருவாக்குவது, இந்து வாக்கு வங்கியை உருவாக்குற அரசியல் இருப்பதாக நான் கணிக்கிறேன். நம்முடைய திரு ஹாஜாகனி அவருடைய கருத்துக்களை கேட்டு பயணிக்கலாம். திரு ஹாஜாகனி, இந்த இடத்திலிருந்து திரு சதகத்துல்லா ஒரு வாதத்தை வைக்கிறாரு. இஸ்லாம் எந்த இடத்துலையும் அதை ஏற்றுக்கிறதே இல்லை, அது மிக கடுமையான ஒன்று, இறைவன் அதை ஏற்றுக்கொண்டதே இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு நடைமுறை பின்பற்றப்படுகிறது. இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற கரிசனத்தோடு தான் பிரதமர் இதை அணுகுகிறார் என்ற திரு சதகத்துல்லாவினுடைய வாதத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இப்பொழுதுமே ஒரு களத்திலே எதிரிலே இருக்கின்ற எதிரிகள் குறித்து மிகுந்த நம்பிக்கையோடு நாம் போராடலாம். ஆனால் பக்கத்தில் இருப்பவர்கள் பற்றி மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியிருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கரிசனம் பற்றி அவர் சொன்னாரே, நான் கேட்கின்றேன், அருமை பேராசிரியர் அருணனின் வரியை ஒவ்வொன்றையும் நான் வரவேற்கின்றேன், ஆமோதிக்கின்றேன். குஜராத்திலே கொடுமை செய்யப்பட்ட பெண்களுக்கு நீதி எங்கே போனது? ஜக்கியா ஜாஃபரிக்கு நீதி கிடைத்திருக்கின்றதா? இன்றைக்கு பில்கிஸ் பானுடைய வழக்கு இந்தியா முழுவதும் அதிர வைத்திருக்கின்றதே, அதுபோல ஆயிரம் பில்கிஸ் பானுகள் இன்னும் நீதி கிடைக்காமல் இருக்கிறார்கள். நான் கேட்க வருவது, சாரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்று சொல்வார்கள். அறம் என்பது இல்லத்திலிருந்து தொடங்க வேண்டும். முஸ்லிம் பெண்களுடைய நிலைமை குறித்து இவ்வளவு அக்கறையோடு கரிசனையோடு பேசக்கூடிய பிரதமர் அந்த அறத்தை தன்னுடைய அகத்திலிருந்து, தன்னுடைய இல்லத்திலிருந்து தொடங்கினாரா என்று பேராசிரியர் அருணன் கேட்ட கேள்வி இந்த நாட்டில் தொக்கி நிற்கிறது. நான் கேட்க வர்றது, முஸ்லிம் பெண்களின் மீது இவ்வளவு கரிசனத்தோடு பேசி நாங்கள் முத்தலாக் முறையை வேண்டாம் என்று சொல்கிறோம். முத்தலாக் முறையை அகில இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியமே நிராகரித்து விட்டது. அதை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களை சமூக புறக்கணிப்பு செய்வோம் என்று அறிவித்து விட்டது. இங்கே நீங்கள் ஒரு செய்தியை கவனித்தேன். பெண்களும் முத்தலாக் சொல்லலாம் என்று உங்களுடைய தொலைக்காட்சியிலே ஒரு செய்தி ஓடுகின்றது. பெண்கள் தங்களுடைய திருமணத்தை ரத்து செய்து கொண்டால் அதற்கு பேர் தலாக் அல்ல, குலா என்று நெறியாளராகிய நீங்கள் சரியாக சொன்னீர்கள். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே பேச வந்தார்களே, அவர்களுக்கு அந்த சொல் கூட தெரியவில்லை. தலாக்கை ஆண் சொன்னாலும் பெண் சொன்னாலும் தவறுதான் என்கிறார்கள். பெண் தன்னுடைய திருமணத்தை ரத்து செய்வதற்கு பேர் குலா, ஆண் தன்னுடைய திருமணத்தை ரத்து செய்வதற்கு பேர் தலாக். இதிலே தலாக் என்பது கடினமான நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 3 முறை ஒரு தடவை அல்ல, 1000 முறை சொன்னாலும் அது ஒரு தலாக் தான். 3 சந்தர்ப்பங்கள். அந்த 3 தகுந்த இடைவெளிகள் சாட்சி வைத்து சொல்லப்பட்ட அந்த தலாக்கிற்கு பிறகும் அவர்கள் இணைந்தே வாழ முடியாது என்ற நிலை வரும்பொழுதுதான் அவர்கள் பிரிந்து போக வேண்டியிருக்கிறது. இதை பெண் மறுக்க முடியுமா? இதுதான் இன்றைக்கு இருக்கிற கேள்வி. நடைமுறையில இவையெல்லாம் இல்லை அப்படிங்கறதுனாலதான் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள் இஸ்லாமிய பெண்கள்.
அந்த வழக்கில் தான் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய தேவையும் அவசியமும் வந்திருக்கிறது அப்படிங்கறதான் சதகத்துல்லா அந்த வாதம் வைக்கிறார். பொது சிவில் சட்டம் எல்லாம் இதுக்குள்ள வரல, இதை மையப்படுத்திலாம் பேசல, அது வேற சப்ஜெக்ட். இந்த இதுல வழக்கு போக போய் தானே இஸ்லாமிய பெண்கள் நீதிமன்றத்திற்கு வழக்காக கொண்டு போக வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா பாதிக்கப்படுகிறார்கள், அதனால தான் அவர்கள் கொண்டு போகிறார்கள் அப்படிங்கறதான் அவருடைய வாதம். எல்லா சமூகத்திலும் சில குறைபாடுகள் இருக்கின்றன. முஸ்லிம் சமூகம் மூடுண்ட சமூகம் அல்ல. காலந்தோறும் அது தனக்குள்ளே மாற்றங்களை உள்வாங்கி பயணித்திருக்கின்றது. சில பெண்களுக்கு குறை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த மாற்றத்தை பேராசிரியர் அருணன் அழகாக சொன்னது மாதிரி உள்ளிருந்து தொடங்க வேண்டும். ஒரு முட்டை இருக்கிறது, அது உள்ளிருந்து உடைந்தால் அது ஜனனம், வெளியிலிருந்து உடைக்கப்பட்டால் மரணம். ஒரு மாற்றம் என்பது உள்ளிருந்து வர வேண்டும். நான் கேட்கிறேன், ஆலய நுழைவு போராட்டத்திற்கு அப்துல் காதர் தலைமை தாங்கினா எப்படி இருக்கும்? அல்லது ஆலயத்திற்குள் தீண்டத்தாறு அழைத்து போகிறேன் என்று அதற்கு அகஸ்டின் என்பவர் தலைமை தாங்கினால் அது சரியாக இருக்குமா? முஸ்லிம் சமுதாயத்தில் வர வேண்டிய மாற்றத்திற்காக எங்களை போன்றவர்கள் நீண்ட நெடிய காலமாக போராடி வருகின்றோம். முத்தலாக் என்று ஆங்காங்கே சொல்லப்பட்டது, சிலரால் அங்கீகரிக்கப்பட்டது என்று சொன்னால் அது தவறு, அது குர்ஆனில் சொல்லப்படாதது, நபி வழிக்கு எதிரானது என்பதை இன்றைக்கு சமுதாயத்திற்கு புரிய வைத்திருக்கின்றோம். அந்த பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இதிலே மோடி அவர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் என்னவென்று சொன்னால், முத்தலாக் வழியாக நுழைந்து முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய தனியார் சட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் குறி. அன்றைக்கு கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்கள் அரசியல் நிர்ணய அவையிலே தனியொரு மனிதனாக நின்று தனியார் சட்டத்தை பெற்ற போது 4 சட்டங்கள் தான் முஸ்லிம்களுக்கு, 400 தனியார் சட்டங்கள் பிற சமுதாயத்தினருக்கு கிடைத்திருக்கின்றன. இந்தியாவினுடைய பன்மைத்துவத்தை மறுக்கக்கூடியவர்கள், இந்தியாவினுடைய பன்முக கலாச்சாரத்தை பண்பாட்டை மறுக்கக்கூடியவர்கள், ஒரு மதம் ஒரு மொழி ஒரு பண்பாடு என்று சொல்லக்கூடியவர்கள் சிறுபான்மை சமுதாயத்தினுடைய தனியார் சட்ட உரிமையை அழிப்பதற்கு முத்தலாக் என்ற கொள்ளைப்புற வழியாக நுழைகிறார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். முஸ்லிம் சமுதாயத்தை தூக்கி வீசிவிட்டது. உங்களுடைய கருத்துல ஏதோ மாறுபடுறாருன்னு நினைக்கிறேன் சதகத்துல்லா. சுருக்கமா சொன்னீங்க, நான் உங்களுடைய கருத்தையும் கேட்கணும். இல்ல, இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது இல்ல, நான் இதை ஒன்றை சொல்லி நான் மீண்டும் வரேன் நிச்சயமா வரேன். இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது பாரதிய ஜனதா கட்சியோ மத்திய அரசாங்கமோ அல்ல, பாதிக்கப்பட்ட ஒரு பெண் கோர்ட்டுக்கு போனதுனால தான் இந்த பிரச்சனை. அந்த பாதிக்கப்பட்ட பெண் ஒரு நாளைக்கு லட்சம் வழக்குகள் இந்தியா முழுவதும் பதிவாகின்றன. பல ஆயிரக்கணக்கான பெண்கள் கணவனால் பாதிக்கப்பட்டவங்க, பக்கத்து வீட்டுக்காரனோட பிரச்சனை, கொலை கொல்ல பாலியல் வன்முறை வழக்குகள் தொடர்ந்து நீதிமன்றத்தில் போகிறது. எந்த வழக்கிலும் நேரடியாக மத்திய அரசு தன்னுடைய கருத்தை சொல்றதோ அல்லது நீதிமன்றத்திற்கு வெளியே மத்திய அரசு தன்னுடைய கருத்தை சொல்வதோ சமீப காலமாக நம்ம எங்கேயும் பார்க்கல. இந்த வழக்கில் திரு அருண் சுட்டி காட்டுறாரு, திரு அமித்ஷா அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்கிறார், பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய கருத்தை சொல்கிறார், மத்திய அரசு நாங்கள் சட்டத்தையே மாற்ற தயார் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான வழக்குகள் பதிவாகின்றன. இந்த வழக்குகளில் எல்லாம் மத்திய அரசு இவ்வாறான கருத்தை தான் சொல்கிறதா? சராசரியா நடக்கிற வழக்குக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? ஒரு பாதிக்கப்பட்ட பெண், ஒரே ஒரு பெண் தான் இந்த இந்த கோர்ட்டை நாடி போயிருக்கு. இது மாதிரி ஒரு நிறைய பெண்கள் அது அந்த கோர்ட்டுக்கே எடுத்துட்டு போகாம பாதிக்கப்பட்டவங்க நிறைய இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, போற போக்குல ரொம்ப சட்டத்தை மதிக்காம, சட்டத்தை மதிக்காம, உங்களுடைய ஷரியத் சட்டத்தை மதிக்காமல் நடக்கிறார்கள் நீங்க சிலரை விமர்சிக்கிறீங்க. அவர்களுடைய தவறா? இது இந்திய அரசியல் சட்டத்திலேயே நிறைய மீறாங்க. அவர்களுடைய தவறா அல்லது இந்த சட்டத்தின் தவறா? இல்ல, அதை மதிக்காம நடந்துக்கிறவங்க தவறு நிறைய இருக்கு, அவங்க சரி படுத்தணும். அதான தவறு. அதான் தவறு. சட்டத்தை மாற்றக்கூடாது. சட்டத்துல தவறு இல்ல, அது உங்களுடைய கருத்து. ஆமா. அப்ப சட்டத்தை மாற்ற வேண்டும் என்ற பாஜக மாற்ற வேண்டும் பாஜக எங்கேயுமே சொல்லல. சொல்லிருக்காங்க. இல்ல, நான் திருப்பி அதான் சொல்றேன். இன்றைக்கு முகுல் ரோஹத்கி 15ஆம் தேதி நேற்று முன்தினம் பேசுறாரு. அவர் அதை சொல்றாரு, நாங்க தனி சட்டம் இயற்ற தயாரிக்கிறாங்க, பொது சிவில் சட்டம் கொண்டு வருவாங்க. இருக்கிற சட்டம் தவறா பயன்படுத்தும் போது அதை மாத்துறதுக்காக சட்டம் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. இது சரியா இருக்கும் பட்சத்தில் அது தேவையில்லை. சோ இது தவறா இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க? இல்ல, சரி, இது தவறா இருக்கு. அப்ப புது சட்டம் சரியா இல்ல சார். நீங்களே ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க முன்னாடியே சொன்னீங்க இந்த சட்டம் தவறா இருக்குன்னு. இஸ்லாமியர்கள் மேல ஏதாவது பாதிக்கப்பட்டாங்கன்னா கண்டுக்காம இருந்தாலும் பிஜேபி மேல குறை சொல்றாங்க.
அதை கவனிச்சாலும் குறை சொல்றாங்கன்னு சொன்னாக்கா அது பிஜேபியை பாக்குற பார்வை தவறு இல்ல. அதான் கேட்கிறேன், நீங்க சரியான பார்வையில் அணுகிறீங்கிற நம்பிக்கை தான் உங்ககிட்ட அந்த கேள்வி வைக்கிறேன். இந்த சட்டம் தவறுன்னு சதாகத்துல்லா கருதுகிறாரா? தனிப்பட்ட முறையில் இந்த தலாக்குற வார்த்தையே தவறானுங்கிறதா மார்க்கம். இந்த அந்த நிலையில தான் நான் நிக்கிறேன். ஓகே, இல்ல சரியத்துங்கிறது ஒரு பெரிய இது, அதுக்குள்ள ஏராளமான சட்டங்கள் இருக்குது. ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை, சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை 2 தான். ஒன்று திருமணத்திற்கான உரிமைகள், இன்னொன்று வாரிசு உரிமை. இதுல திருமணம் தான் இப்ப பிரச்சனை வந்து நிக்குது. இந்த திருமண சட்டத்துல பிரச்சனை இருக்குது நீங்க கருதுறீங்களான்னு நான் கேட்கிறேன். பாரதிய ஜனதா அரசாங்கம் இந்த சரியத் சட்டத்தை எடுத்துறணுங்கிறது மட்டுமே அவங்க நோக்கம் அல்ல, இதை சரிப்படுத்தணுங்க, அதுவும் ஒரு நோக்கம்ங்கிறீங்க. ஓகே சல்மா, அதுவும் ஒரு நோக்கம் அப்படிங்கிற இடத்துல அவர் வந்திருக்கிறாரு. உங்களுடைய பார்வை, சரியத் சட்டத்தை யார் சரிப்படுத்துறது? வரேன் ஹாஜாக்கணினா மீண்டும் வரேன். நம்மோடு இங்க சல்மாவும் இணைந்திருக்கிறா. அவருடைய தொடக்கச்சிட்டு கருத்தை நான் பதிவு பண்ண முடியல. நான் அவருடைய தொடக்கச்சிட்டு கருத்தை பதிவு பண்ணிட்டு நான் உங்களுடைய மறுப்புகளையும் பெறுகிறேன் ஹாஜாக்கணி. அடிப்படையில் இது பல இடங்களில் தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வைக்கப்படுகிறது. ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ இஸ்லாமிய தனிநபர் சட்டம் வரையும் அது ஏற்றுக்குது. பிரச்சனை எல்லோரும் அதை எந்த இடத்துலையும் மறுக்கலை. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. இதை உள்ளுக்குள்ளே இருந்து சரி பண்ண முடியாது, அதனால இதுக்கு ஒரு மாற்று சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து. உள்ளுக்குள்ளே இருந்தால் இது இப்படி தான் நீடிக்கும்னு இல்லை, உள்ளுக்குள்ளே இருந்தே தான் இதை சரி பண்ணணும் அப்படிங்கிற கருத்து. உங்களுடைய பார்வை? இன்னைக்கு இந்த விஷயம் வந்து எதனால் இவ்வளவு பெருசுபடுத்தப்படுது, இப்படி விவாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல வந்து நடைமுறை சார்ந்து இந்த முத்தலாக் வந்து தவறுதலாக பயன்படுத்தப்பட்டதுதான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அது பல இடங்களில் நடந்து அது பெண்கள் வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஆனால் குரானில் அது போன்று சொல்லப்படவில்லை. குரானில் அப்படி இல்லை, இஸ்லாமிய நாடுகளில் அப்படி நடைமுறையில் இல்லை. அப்படிங்கிறப்போ இது முழுக்க முழுக்க ஆண்கள் ஆணாதிக்க சமூகத்தில் தங்களுடைய உரிமையை அல்ல அதிகாரத்தை பெண்கள் மீது துஷ்பிரயோகம் பண்ணுறது, அப்படி தான் அதை பார்க்கணும். அதை வந்து இப்போ கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்லேயும் வந்து என்ன சொல்கிறாங்க, முத்தலாக் செல்லாதுன்னு சொல்லிட்டு ஒரு சாமிமாரா கேஸ்லேயே வருது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்றைக்கி வந்து இந்த பிரச்சனையை மையமாக வைத்துக்கொண்டு இந்த பிஜேபி அரசாங்கம் அல்லது பிரதமர் அல்லது அமித்ஷா போன்றவர்கள் இஸ்லாமிய பெண்களுக்கு ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தில் இருப்பதாகவும், அவர்களை வந்து நாங்கள் தான் காப்பாற்ற போகிறோம், இந்த கேஸெல்லாம் நாங்கள் இதில் வந்துட்டு இந்த சட்டத்தையே மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லும் பொழுது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி உருவாது. பொலிட்டிக்கலாக தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இன்னைக்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய விதத்தை பார்த்தோம் என்றால், நாம் என்ன உணவை உண்ணுவது என்பதுங்கிறதுல இருந்துட்டு எல்லாவற்றையும் மத்திய அரசு, அதாவது இந்துத்துவ அரசு தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. அதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இஸ்லாமியர்களுடைய உணர்வுகளை அவர்களை வந்து தூண்டி விடுவது போலையோ அல்லது அவர்களை இந்த அடிப்படையான சரியத் சார்ந்த விஷயங்களை கை வைப்பதன் மூலமாகவோ அவர்கள் மீது ஒரு ஒட்டுமொத்த இந்து சமூகத்தை வந்து பிரித்து பார்த்து அவர்கள் தங்களுக்கு சுயநலம் சார்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க வந்து தனக்காக போராடுறாங்க, தங்களுடைய சரியத் சட்டத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு ஒரு விஷயத்தை உருவாக்கி ஒரு இந்துத்துவ உணர்வை ஒன்று சேர்ப்பது தான் அவருடைய முக்கியமான நோக்கம். அப்படி இருக்குதான்னு கேட்கிறேன். மே 12, 2017 ஒரு செய்தி ஊடகங்களில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, முத்தலாக் நிக்காஹ் ஹலாலா ரத்தாக வேண்டி ஹனுமன் கோவிலில் முஸ்லிம் பெண்கள் பிரார்த்தனை அப்படின்னு ஒரு செய்தி பதிவாகுது. உத்தரப்பிரதேசத்துல வாரணாசி, காசி அல்லது பனாரஸ் என்று அழைக்கப்படுகிறது. இங்க தாராநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஹனுமன் கோயில்ல முஸ்லிம்கள் பர்தா அணிந்தபடி ஹனுமன் கோயில்ல வந்து பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஹனுமன் கோயிலுக்கு போய் ஒரு செய்தி பதிவா இருக்குது அப்படின்னு சொன்னா, ஹனுமன் கோயிலுக்கு போய் ஒரு கும்பல் வந்து பரதா அணிஞ்சிட்டு போனாங்கன்னா அவங்க எப்படி இஸ்லாமியர்களா இருக்க முடியும்? கடவுளை அவங்க எந்த கடவுளை நம்புறாங்களோ அந்த கடவுளை விட்டுட்டு போய் ஹனுமனை நம்புறாங்கன்னா அவங்க இந்துக்கள் தான். அவங்களை எப்படி நீங்க முஸ்லீம்னு வகைப்படுத்துவீங்க? உடையை அணிஞ்சிட்டா மட்டும் அவங்க எப்படி அந்த நம்பிக்கையில இருந்து விலகிட்டாங்க இல்லையா? அது எப்படி அதை நீங்க வந்து முஸ்லீம்கள் நீங்க வகைப்படுத்த முடியும்? ரொம்ப வேடிக்கையா இருக்கு. வந்து முழுக்க முழுக்க இது நிச்சயமாக இது தவறு நடக்கிறது சில இடங்கள்ல. அதை திருத்துவதற்கு சட்டத்திற்குள்ள இன்னைக்கு வந்து இஸ்லாமிய தனிநபர் சட்டம் வாரியம் வந்துட்டு தயாரா இருக்கு. அவங்களும் நாங்க அதை சரி பண்ண போறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு தெளிவா சொல்றாங்க. பிரச்சனை என்னன்னா, இவ்வளவு நாள் அவங்க கண்டுகொள்ளாமல் இருந்ததுதான் இன்றைக்கு மோடி போன்றவர்கள் இதில் தலையிடுவதற்கு காரணமா அமைஞ்சிருக்கு வந்து. ஆனா நிச்சயமாக இது சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு வந்து நீங்க சீர்திருத்தங்கிறது எப்பவுமே தேவைதான். ஏதாவது ஒரு கட்டத்துல வந்து தவறு தங்களுக்குள் நடக்கும் பொழுது தாங்கள் தான் அதை சரி செய்ய முடியுமே ஒழிய வெளியிலிருந்து வருவதால் அதை எதுவும் சரி பண்ணி செய்ய முடியாது. வந்துட்டு இந்த இது
ராஜாராம் மோகன் ராய் வந்து தான் அந்த சிதையில பெண்களை வைக்கிறத வந்துட்டு அவர் தடுத்து நிறுத்துறாரு வந்துட்டு. அவங்களுக்குள்ளதானே அந்த இது நடந்தது மாற்றம். அப்ப இன்னைக்கு வந்துட்டு இத்தனை விதவை பெண்கள் வந்து மறுமணம் செய்ய முடியாம வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி யாருமே அவங்க பேசுறதுக்கு தயாரா இல்ல. இதெல்லாம் இவ்வளவு பிரச்சனைகள் அவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க, மத ரீதியான சட்டத்தின் மூலம் பெண்களின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறாங்க. பிரச்சனையே இந்த சட்டம் இருக்கிறதுனாலதான் உரிமைகளே பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது. இந்த சட்டங்கள் எத்தனை விதமான பெண்களை பாதிக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கு தெரியுமா? நம்ம அந்த இடத்துல தொடரலாம். எத்தனை சட்டங்கள் இந்து பெண்களுக்கு எதிராக இருக்கு, அது மதம் எந்த அளவுக்கு அதுல ஆட்சி செலுத்துதுங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப எல்லா மதத்தையும் நீங்க ஒன்னா வச்சு பார்க்கலாம் வந்துட்டு, இந்த மதம் மட்டும் அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. சிறிய இடைவேளைக்கு பிறகு அந்த இடத்துல இருந்தே பேசலாம். பல கேள்விகள் எழுகின்றன. மிக குறிப்பாக அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்து பின்னால் அது ரத்து செய்யவும் பட்டது. அது இன்னமும் நடைமுறைக்கு வரவில்லை என்ற வாதங்களை இந்த முத்தலாக் பிரச்சனை தொடங்கிய பிறகு பல இடங்களில் அது போன்ற பதிவுகளை பார்க்க முடிந்தது. பல கேள்விகள் இதில் எழுகின்றன. இந்த சட்டம் இருக்கிறதுனால தான் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இஸ்லாமிய பெண்கள் அப்படிங்கிற ஒரு வாதமும் இல்லை. இந்த சட்டத்தை காரணமாக வைத்து பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு முனைகிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துலையும் தான் இதில் இந்த சட்டம் பெண்களின் அடிப்படை உரிமைகளை பாதிக்கப்படக்கூடாது, மத ரீதியிலான சட்டம் பெண்களின் அடிப்படை உரிமைகளை பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அலகாபாத் நீதிமன்றம் ஒரு கருத்தை தெரிவிக்குது. அப்போது இந்த சட்டம் இருக்கிறதுனால தான் இந்த பாதிப்பு அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் எடுத்துக்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த சட்டத்திலேயே குறைபாடு இருக்கா, அல்லது சட்டம் தவறாக சிலரால் பயன்படுத்தப்படுகிறதா, இதெல்லாம் அடிப்படையில் அந்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள் விவாதிக்க வேண்டும். நிச்சயமாக ஒவ்வொரு மதத்துக்குள்ளும் பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு மதத்திற்குள்ளும் சமூக சீர்திருத்தமும் சமய சீர்திருத்தமும் நடத்தப்பட வேண்டும். நண்பர் காஜாக்கனி அழகாக குறிப்பிட்டது போல் அது உள்ளிருந்தே வருவது மிகவும் நல்லது. ஆனால் உள்ளிருந்து வரவில்லை என்றால் வெளியிலிருந்தும் அந்த அழுத்தம் வரத்தான் செய்யும். அது வரலாறு. ஆகவே நான் என்ன பார்க்குறேன்னா, உள்ளிருந்து அத்தகைய மாற்றங்கள் வரட்டும், நல்ல மாற்றங்கள் வரட்டும் என்று ஏன் நம்முடைய பிரதமர் அவர்கள் வேண்டுகோள் விடுக்கவில்லை என்று நான் அப்படி கேட்குறேன். ஆனால் அவர் என்ன தெரியுமா பேசுகிறாரு? முத்தலாக்கு மட்டும்தான் பேசுகிறாரு. அதை பற்றி பேசும்போது ஒரு அற்புதமான ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்கார், நான் பத்திரிகையில் படித்தேன். அது என்னவென்றால், இஸ்லாமிய அறிஞர்கள் நவீனமாக சிந்திக்க வேண்டும். அவங்களுக்கு சொல்றார், பழமைவாதத்திலிருந்து விடுபட வேண்டும். இந்த வார்த்தைகளை நான் அப்படியே என்னுடைய முகநூல்ல பதிவு பண்ணியிருக்கேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலிருந்து நான் அப்படியே எடுத்து போட்டேன். என்ன தவறு? அதான் சொல்றேன். ஆனா இஸ்லாமிய மார்க்கவாதிகளை பார்த்துத்தான் சொல்லுகிறாரே ஒழிய ஏன் இந்து மத தலைவர்களையும் பார்த்து நான் உண்மை அழுத்தி சொல்றேன். அவர் எப்படி சிந்திக்கிறார்? இல்ல அவங்களையும் பார்த்து ஏன் சொல்லவில்லை? அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கட்டாயம் இன்றைக்கு இருக்கிறது. உதாரணமாக இன்றைக்கு பாருங்கள், தமிழ்நாட்டிலே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்று இங்கே தமிழக சட்டமன்றத்திலே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அதை ஏற்க முடியாது என்று இந்து சமயத்தை சார்ந்த சில அர்ச்சகர்கள் அங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. என்ன வேடிக்கை என்றால், இப்படி போகக்கூடாது என்று பாஜக தலைவர்கள் பேசியதுண்டா? நீதிமன்றமும் என்ன சொல்லுது என்றால், அந்த சட்டம் செல்லாது என்று கடைசியாக இன்றைக்கு சொல்லி வைத்திருக்கிறது. இது என்ன நியாயம்? இது தவறு. நீதிமன்றமே சொன்னாலும் கூட நாம் அனைவரும் இந்துக்கள். நான் என்ன சொல்ல, நாம் அனைவரும் இந்துக்கள். இன்னும் சொல்ல போனா பாஜக என்ன சொல்லுது? நாம் எல்லாம் பொது சிவில் சட்டத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்கிறது. நாம் முதலிலே பொது சாதி சட்டம், பொது இந்து சட்டத்தை நோக்கி செல்லுவோம். பிறகு இந்திய மக்கள் அனைவருக்கும் பொது சிவில் சட்டம். முதலில் இந்து மக்களுக்கு பொது சிவில் சட்டம், பொது சமய சட்டம். அதை பற்றி இந்து தலைவர்கள் யோசிக்கட்டும், சங்கராச்சாரியார்கள் யோசிக்கட்டும், ஜீயர்கள் யோசிக்கட்டும், சைவ மடாதிபதிகள் யோசிக்கட்டும் என்று ஒரு வேண்டுகோளை, அறைகூவலை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஏன் விடுக்க கூடாது என்று கேட்கிறேன். தனித்தனி சட்டம் கிடையாது. இந்துக்களுக்கான திருமண சட்டமோ இந்துக்களுக்கான சட்டமோ ஒரே மாதிரியான சட்டமா தானே இருக்குதுங்கற. எது இல்லையே, இந்து திருமண சட்டம் தனி, ஷரியத் சட்டம் தனி. இந்துக்களுக்குள்ள சட்டம் ஒன்றுதானா இருக்கேங்க. இந்துக்களுக்குள்ள திருமணத்துக்கு சட்டம் இருக்குது, ஆனால் கோவில் நடைமுறைகளுக்கு சட்டம் இல்லையே. இன்றைய தினம் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக முடியாது, அனைவரும் அர்ச்சகராக வேண்டும் என்று கூட தமிழக சட்டம் சொல்லவில்லை. உரிய பயிற்சி பெற்ற எந்த ஒரு சாதியை சார்ந்தவரும் அர்ச்சகராகலாம் என்றுதான் அந்த சட்டம். ஆனா உரிய பயிற்சி கொடுப்பதற்கான கல்லூரி எல்லாம் துவக்கப்பட்டது, பயிற்சி கொடுக்கப்பட்டு பெற்றவர்கள், பயிற்சி பெற்றவர்கள் இன்னைக்கு இருக்காங்க, ஆனா வேலை தரப்படல. இது என்ன நியாயம்? அதே வழக்கிலேயே கூட என்ன நினைவு சரியா இருக்குமானா அன்னைக்கு குறிப்பிடப்பட்டது, இது நீண்ட பல 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய நெறிமுறைகள், அந்த பழக்க வழக்கங்கள், அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது
அது அப்படி பண்ண முடியாது, பண்ணுவதற்கு நீதிமன்றத்தால் இயலாது அப்படிங்கறத அதுல சுட்டிக்காட்டப்பட்டது. அதேதான் 1400 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற இப்ப கடைசியில் என்ன வரும்னா, இந்த முத்தலாக்கும் கூட ஹதீஸ் சட்டத்துல இடம் இருக்கு என்று இவங்க ஒரு பிரிவினர் வாதிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப முஸ்லிம் தனிநபர் சட்டவாதியம் அப்படித்தான் வாதிட்டு இருக்கு. அவங்க வந்து நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்ல வரேன். அவங்க செப்டம்பர் மாதம் இந்த வாரியம் சமர்ப்பித்த ஒரு பிரமாண வாக்கு மூலம் ஒரு மோசமான சில வாக்கியங்களை கொண்டிருந்தன. அதையே கண்டிச்சு அப்போவே முகநூல்ல எழுதினேன். அது என்னன்னா, இந்த தலாக்கு செய்ய ஆண்களுக்குத்தான் அதிக தகுதி உண்டு, அவங்க தான் உணர்ச்சி வசப்படாமல் முடிவெடுப்பார்கள், பெண்களுக்கு அது கிடையாது என்று அந்த வாரியம் ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது. இது பச்சையான ஒரு பெண்ணடிமைத்தன போக்கு என்பதை நான் குறிப்பிட்டிருக்கேன். இன்றைக்கு அந்த விஷயமும் மீண்டும் வந்திருக்கு. அதை என்னால் ஏற்க முடியாது. ஆனால் என்ன பிரச்சனை என்றால், அவங்களை இனி வாதிடுவாங்க இந்த வாதத்தை வச்சா, அதுவும் பழமையானது. சரி, ஓகே. திரு ஹாஜாகனி, 2 வாதங்கள் வைக்கப்படுகிறது. ஏப்ரல் 29, 2017 அன்றைக்கு கன்னட அறிஞர் பசவேஸ்வர ராவின் பிறந்தநாளை ஒட்டி டெல்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சி ஒன்றில் பிரதமர் பேசுகிறார். அப்ப அவர் குறிப்பிடுறாரு, இத்தருணத்தில் முஸ்லிம் மக்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். முத்தலாக் விவகாரத்தை அரசியலாக்காதீர்கள். முற்போக்கு முஸ்லிம் பெருமக்கள் தங்கள் பெண் பிள்ளைகள் முத்தலாக்குக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்கும் போது அதை ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை பிரைம் மினிஸ்டர் முன்வைக்கிறார். நான் இன்னொன்று சேர்த்து சொல்றேன். இது ஏப்ரல் 29. முன்னதாக ஏப்ரல் 17 உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அன்னைக்கு ஒன்று குறிப்பிடுறாரு. விதுரன் கூற்றின்படி, மகாபாரதத்தை கோட் பண்ணி சொல்றாரு, விதுரன் கூற்றின்படி ஒப்பீடு செய்தால் முத்தலாக் முறை குறித்து மௌனம் காக்கும் அரசியல்வாதிகள் அந்த முறையை ஊக்குவிப்பவர்கள், பின்பற்றுபவர்களுக்கு நிகரானவர்களை. முஸ்லிம்கள் பின்பற்றும் முத்தலாக் விவகாரமும் மகாபாரதத்தில் நடைபெற்ற அந்த துகிலுரிம் காட்சியும் அவர் ஒப்பிடுறாரு. இதற்கு இணையானது அப்படின்னு கடுமையான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துறாரு. இப்போ இந்த அளவிற்கு அதுல ஒரு உறுதித்தன்மையோடு பாஜக இருக்கிறது, இந்த முத்தலாக்கால் இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு. இது கரிசனம் கொண்டாலும் நீங்கள் ஏன் தவறாக எடுத்துக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்விதான் தொடர்ச்சியாக முன்வைக்கிறார்கள். நண்டின் மீது நரி கொள்கின்ற கரிசனம். நான் இந்த உதாரணத்தை மிகுந்த வருத்தத்தோடு பதிவு செய்கின்றேன். இந்த நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்ட காரணத்தினால், ஒரு பேருந்திலே ஒரு திருட்டு நடந்து விட்டது என்று சொன்னால், திருடன் திருடன் என்று முதலில் கத்துவோர் யார் என்று சொன்னால் திருடன் தான். அது மாதிரி இந்த முத்தலாக் விவகாரத்தை யார் அரசியலாக்கினார்களோ அவர்கள் முஸ்லிம்களை பார்த்து நீங்கள் இதை அரசியலாக்காதீர்கள் என்று சொல்கிறார்கள். உண்மையிலே இதை யார் அரசியலாக்கியது? இது முஸ்லிம் சமுதாயத்தின் முதன்மை பிரச்சனையா? முஸ்லிம் சமுதாயத்தின் மீதும் அதனுடைய பெண்களின் மீதும் உண்மையிலேயே அக்கறை இருக்குமானால், அவருடைய கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் இன்ன பிற முன்னேற்றத்திற்கும் என்ன மத்திய அரசு வழிகண்டிருக்கின்றது? குஜராத்திலே சிறுபான்மை மாணவர்களுக்கு மட்டும் அவர்கள் கல்வி உதவித்தொகையை கூட தர மனமில்லாதவர்கள். அந்த அளவுக்கு தங்களுடைய வெறுப்பு அரசியலில் ஊறி விளைந்தவர்கள் இன்றைக்கு முத்தலாக்கை பற்றி பேசும் பொழுது ஒரு கருத்தை வைக்கிறார்கள். இதற்கு நியாயமாக நாம் பதில் சொல்ல வேண்டும். அரசியல் சாசனம் தந்திருக்கின்ற உரிமையை மத சட்டம் குறுக்கிடக்கூடாது. நான் 1000 விழுக்காடு இதை ஏற்கின்றேன். எந்த உரிமையில் மதம் குறுக்கிடுகின்றது? முத்தலாக் என்பது முதலிலே ஒரு சட்டமா? முத்தலாக் என்பது ஒரு மூடச்சடங்கு. முஸ்லிம் சமுதாயத்தால் முற்றிலும் நிராகரிக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒன்று. அறியாத சிலர் அதை பின்பற்றினார்கள். இன்றைக்கு அறிவின் விளக்கம் வரும்பொழுது அதை நிராகரிக்கிறார்கள். விதவை மறுமணம் இந்த சமுதாயத்திலே ஒரு காலத்தில் எப்படி பார்க்கப்பட்டது? 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாவேந்தர் எழுதினார், கோரிக்கையற்று கிடக்குதென்னே வேரில் பழுத்த பலா மிக கொடியதென்றெண்ணிடப்பட்டதென்னே குளிர் வடிகின்ற வட்ட நிலா என்று விதவையை பற்றி கவலைப்பட்டார். விதவைகளின் கவலை குறித்து கட்டுரை எழுத முடிந்த பாரதியாரால் ஒரு கவிதை எழுத முடியவில்லை. எல்லாம் இதன்பால் உள என்று நாங்கள் கொண்டாடுகின்ற திருக்குறளில் கூட விதவை பெண் மறுமணம் செய்து கொள்ளலாமா என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறதா என்று நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். விதவை மனத்தை மிக சர்வ சாதாரணப்படுத்திய ஒரு மார்க்கம். பெண்களுக்கு எல்லா நிலையிலும் ஒரு பாதுகாப்பை தந்திருக்கின்ற மார்க்கம். திருமணம் பற்றி என்ன சொல்கின்றது? திருமணம் என்பது பிரிக்க முடியாத பந்தம் அல்ல, இருவருக்கிடையிலான ஒப்பந்தம். அதில் ஒருவருக்கு மனமுறிவு ஏற்பட்டு விட்டது. உதாரணத்திற்கு பெண்ணுக்கு ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது, இனி இவரோடு சேர்ந்து வாழ முடியாது என்கின்ற நிலை ஆணுக்கோ பெண்ணுக்கோ இல்லற வாழ்க்கையில் ஏற்படுவது இயல்பு. அப்படி ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டு விட்டால்
உனக்கு திருமணத்தை ரத்து செய்யற உரிமை இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்? 3 நாளைக்கு முன்னால் நீடாமங்கலம் அருகே சிக்கப்பட்டு கிராமத்திலே கௌரி என்ற பெண் திருமணமாகி 8 மாதத்திலே கணவனோடு மனமுறிவு, நீதிமன்றத்திற்கு போகிறார். 5 ஆண்டு காலம் இழுத்தடிக்கப்படுகின்றது அந்த பெண்ணுடைய விவாகரத்து வழக்கு. ஒரு குழந்தையும் பிறந்து விடுகின்றது. 5 ஆண்டுக்கு பிறகு விவாகரத்து வழங்கலாம் என்ற நிலைக்கு வரும்பொழுது நீதிமன்றத்தில் மணமகன் நான் சேர்ந்து வாழ்கிறேன் என்று சொல்கிறார். சேர்ந்து வாழ வைக்கிறார்கள். அந்த பெண்ணால் கொடுமை தாங்க முடியாமல் நான் திருமண முறிவு உரிமை தரப்படாத காரணத்தினால் என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் என்று பெற்றோருக்கு அவர் முகநூலில் அந்த கட்சேவியிலே செய்தி அனுப்பிவிட்டு இறந்து போன செய்தி தமிழ்நாட்டில் அத்தனை ஏடுகளில் வந்திருக்கின்றது. 3 நாளைக்கு முந்தைய செய்தி. நீங்க விதிவிலக்காக இதே மாதிரி பல காணொலிகளை நம்மளால பார்க்க முடியுது. சாதாரண ரோட்ல நின்றுட்டு தலாக் 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 என்று கூறிய ஒரு இளைஞருடைய காணொலியை ஊடகங்கள் பரப்பின. எஸ்எம்எஸ்ல ஒரு சிலர் இந்த மாதிரி அனுப்புறாங்க அப்படிங்கிற செய்தி வருகிறது. அப்போ இந்த தவறுகள் களையப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இதை கரிசனத்தோடு அணுகுகிறோம். இதுல சட்டத்தை கூட மாற்ற தயாராக இருக்கிறோம் என்ற வாதத்தை பாஜக வைக்கிறது அப்படிங்கறது அவங்க தரப்பு வாதம். அதாவது இதை யார் மாற்ற முடியும்? முஸ்லிம் சமுதாயம் தான் இதை சரி செய்ய முடியும். மோடி போன்றவர்கள் சதி செய்ய முடியும், அவ்வளவுதான். இதில் அவர்கள் மாற்ற தயாராக இருக்கிறார்கள். இது போல எஸ்எம்எஸ்ல தலாக் சொல்வது, வாட்ஸ்அப்பில் சொல்வதெல்லாம் இன்றைக்கு கடும் தண்டனைக்குரியது. நாங்கள் சமூக புறக்கணிப்பு செய்வோம் என்று ஒரு சமுதாயம் இறங்கி அதற்கான பணிகள் நடக்கின்றன. நான் ஒண்ணு கேட்கிறேன், நான் சொல்லி நிறைவு செய்கின்றேன். தவறாக பயன்படுத்தாத சட்டம் என்ன இருக்கிறது? இன்றைக்கு வரதட்சணை ஒழிப்பு சட்டம் தவறாக பயன்படுத்துகிறது. சட்டத்தை நீக்கி விடுவீர்களா? காவல் நிலையத்திலே லஞ்சம் வாங்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறுகின்றன. காவல் நிலையங்கள் அனைத்தையும் இழுத்து மூடி விடுவீர்களா? ராணுவத்திலே முறைகேடு நடக்கின்றது. ராணுவத்தை நீங்கள் கலைத்து விடுவீர்களா? முறைகேடு நடந்தால் அதை சரி செய்வதா அல்லது ஒட்டுமொத்தமாக அதை கலைப்பதா? இன்றைக்கு கை வைக்க துடிப்பது முஸ்லிம்களுடைய தேர்தல் அறிக்கையிலும் பாஜகவுக்கு கைகூலிகளாக இருப்பவர்கள் வேலைதாரிகள் இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும். சரி, நன்றி திரு ஹாஜாகனி. 2 விஷயம் தான் அவர் முடித்திருக்கிறார். ஒரு இடத்துல என்ன ஆக்கப்பூர்வமான விஷயங்களை மத்திய அரசு செய்திருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு. அவர் பேராசிரியர் ஹாஜாகனி அவர் வாதத்தில் இருந்தே தவறுகள் நடக்குது, ஆனா நாங்க தான் சரி பண்ணணும். அதை மோடி சரி பண்ணக்கூடாதுன்னு சொல்றது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் மோடி தான் பிரதமர், முஸ்லிம்களுக்கும் சேர்த்து. எங்களுக்கு ஏதாவது ஒரு பாதகம் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதகம் மோடி அதை கண்டுக்காம போனா அப்பவும் விமர்சனம் இருக்கும். இதுல தவறுகள் நடந்துக்குங்கிறத அவரும் ஒத்துக்கிட்டார் இருக்கு. ஆனா அதை மோடி சொல்லக்கூடாது, நாங்களே தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா எங்களுக்கு சேர்ந்து இஸ்லாமியர்களுக்கு சேர்ந்து மோடி தான் பிரதமர். 2வது, என்னுடைய சொந்த ஊர்ல ஒரு 5000 ரூபாய் கொடுத்து ஒரு தலாக் வாங்கிட்டு வந்துட்டாங்க. 8 வயசு பொம்பளை குழந்தை இருக்கு அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணுடைய அந்த புருஷனுக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, தாயும் சகோதரியும் வீட்டுக்கு வரக்கூடாது. சரி, ஓகே. இல்ல வெளியில போயிடுவேன். அந்த மாதிரியான நிறைய பாதிக்கப்பட்ட மக்கள் தவறுகள் களையப்படணுங்கிறதா நோக்கம். நான் நிறைவு கருத்தா ஏன்னா அவர் ஒரு கேள்வி வச்சார், அதுக்கு தான் உங்ககிட்ட பதில் பெற விரும்புகிறேன். வர ஹாஜாகனி, பாதிக்கப்பட்ட அல்லது இங்க இருக்கக்கூடிய பேராசிரியர் அதை வச்சாரு. பல கமிட்டிகளுடைய உதாரணங்கள் அதுக்கு இருக்குது. அவர்களுக்கான வேலைவாய்ப்பு, கல்வி உள்ளிட்டவற்றிற்கு. அந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த 3 ஆண்டு கால மத்திய பாஜக அரசு என்ன மாதிரியான கவனத்தை செலுத்தி இருக்கிறது, இதில் ஏன் கூடுதல் கவனம் செலுத்திங்கன்னு ஒரு கேள்வி வச்சாங்க. அவ்வாறு கவனம் செலுத்தி இருக்கும்னு நிச்சயமா சதகத்துல்லா நம்புவார், நான் நம்புறேன். அந்த மாதிரி கவனம் செலுத்திய சில விஷயங்களை மேற்கோள் காட்டி அதுக்கான பயணத்தை தொடங்கிட்டாங்க. 70 வருஷம் பொறையோடி போன விஷயம் 3 வருஷம் வந்திருக்கு. இப்ப நான் என்டிஏ மீட்டிங்ல ஒரு கடந்த மாசம் 10ஆம் தேதி கலந்துக்கிட்டேன். ஒரு இந்த வருடத்துல 4800 கோடி இஸ்லாமிய மக்களுக்கான அந்த தொகை வெளியிடுறாங்க. அதுக்கு என்ன கூட அதுல ஒரு உறுப்பினராக சேர்த்திருக்காங்க. அதுக்கான வேலைகள் நடக்கும். எல்லா விஷயங்களும் களையப்படும். நன்றி. ஓகே, அந்த அளவில் எடுத்துக்கலாம், நேரம் இல்லை. சல்மா கூட நிறைவு கருத்து ஒற்றை வரையில இல்லை. ஒரு சொன்னப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அந்த பிரதமரா மோடியை பார்க்குறாரு. எந்த அளவுக்கு இன்னைக்கு நீட் எக்ஸாம் மூலமா இங்க மிகப்பெரிய ஒரு சமூக அநீதியை உருவாக்கி கொடுத்திருக்காரு. அவர் எந்த மாதிரியான ஒரு மோசமான பிரதமர் உதாரணமா இருக்காரு. வேற ஒரு விஷயம். பொதுவா நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு இந்த பிரச்சனைங்கிறது இருக்கு, இல்லன்னு யாரும் சொல்லல. அதை விடுங்க. இப்போ இந்த பிரச்சனை இல்லன்னு யாரும் இப்ப சொல்லல.
சில பிரச்சனைகள் இருக்கு, அதை சரி செய்ய வேண்டிய கடமையும் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கு. அதை வந்து அவங்களும் இப்போ ஒத்துக்குறாங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இவ்வளவு நாள் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஒத்துக்கிற ஒரு காலகட்டத்துக்கு வந்தாச்சு. வந்து இஜ்திஹாதுங்கிறது முக்கியமா வந்துட்டு இந்த இஸ்லாமிய சமூகத்திலே இருக்கு. வந்து காலப்போக்கில் என்ன மாற்றங்கள் தேவையோ, என்ன சீர்திருத்தங்கள் தேவையோ அதை செய்யணும். அதை செய்ய வேண்டிய கடமை இன்னைக்கு அவங்களுக்கு கட்டாயத்துக்கு வந்திருக்காங்க. பல ஆயிரங்கள் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெண் சிசு கொலையை தடுத்த ஒரு சொத்துரிமை பெண்கள் கொடுத்த ஒரு மதம், அந்த மதத்திற்கு இவ்வளவு பெரிய மோசமான ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கிறதா வருத்தமா இருக்கு. இல்ல, ஐயா சொன்னதுல உள்ள நான் ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாருக்குமான பிரதமர் தான் மோடி. ஆனா அவர் முதல்ல தயவு செஞ்சு இந்துக்கள் பற்றியும் பேசணும். இங்க தமிழ்நாட்டுல சிதம்பரம் கோயில்ல தமிழ் தேவாரத்தை தமிழ்நாட்டு கோவிலுக்குள் பாட முடியவில்லை. அதை பாட முடியாமலேயே ஐயா ஆறுமுகனார் அவர்கள் மாண்டு போனார். இந்த செய்தியெல்லாம் பிரதமர் அவர்களுக்கு தெரியாமல் இருக்க முடியாது. ஆகவே எல்லாருக்குமான பிரதமர், தமிழுக்கும் மூவர் தேவாரத்துக்குமான பிரதமராக, தமிழ் பாடல்களுக்குமான பெண்களுக்காக அவர் பேசுகிறார் என்றால், ஒரு நிமிஷம், 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு அவர் ஆட்சிக்கு வந்து. சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு பற்றி அவர் பேச வேண்டும். எல்லாருக்குமான பிரதமர். நன்றி. அரங்கில் இருந்த மூவருக்கும் நன்றி. நேரலையில் திருச்சி அரங்கில் இருந்த நன்றிகள். காஜாக்கனி நன்றி. காஜாக்கனி நேரம் கடந்துருச்சு, நம்ம நிறைவு செய்ய வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். நன்றி. திருச்சி அரங்கிலிருந்து வந்தீர்கள், உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். பார்த்த நேர்களுக்கும் நன்றி. இந்த அளவிலே நாம் நிறைவு செய்யலாம். அச்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி மற்றும் ஒரு நேர்பட பேசி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு